Hey guys, I warmly welcome you all to my channel Ubay Nachiyar. இன்னைக்கான வீடியோவில் என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு நாட் கான லை அப்படின்ற ஒரு லிங்க்கை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மட்டும் உறுத்திண்டே இருக்கும். ஆனால் அந்த விஷயத்த என்னால் வெளில ஷேர் பண்ணுற அளவுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். அது அந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அது எனக்கு வெளில சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அது எனக்குள்ளேயே இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் பாதர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வெளில கொண்டு அதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதோட மெயின் பர்பஸ் எதனால் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னாக்கா, உள்ளே இருக்கிறத நம்ம எப்போவுமே வெளில கக்கிடுறத இஸ் பெட்டர். மனசுக்குள்ளேயே இருந்துட்டு நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் அது உள்ளே இருக்க நான் வெளில சொல்லிட்டேன் அப்படின்ற திருப்தியாவது நமக்கு இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு என்னோட நாட் கான லை லிங்க்கில் இதை பற்றி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் போட்டேன். அது போட்டதுக்கு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டா. நான் சொல்ல நான் இந்த நாட் கான லையோட இன்டென்ட்டே நிறைய முக்கால்வாசி பேருக்கு புரியலை. நிறைய பேர் என்னை பற்றி கேள்விகள் இல்லை என்னை பற்றின விஷயம்தான் நிறைய பேர் போட்டிருந்தா. அண்ட் என்னை பற்றின டவுட்ஸ்லாம் இருந்திருக்க வாழ்க்கை அதெல்லாம் வேறு போட்டா. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் எனக்கு நிறைய மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இப்போது ஒரு 100 பேர் கண்டிப்பாக எனக்கு அனுப்பலை, எண்ணி பார்க்கல எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கான்னு. பட் இப்போ ஒரு 130 பேர் மட்டும் அவளோட கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா. இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, கண்டிப்பாக நான் ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை. ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் யாருமே இல்லை. ஜஸ்ட் உங்களோட கதையை நான் கேட்டுட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கான ஆறுதலை நான் உங்களுக்கு பங்கேற்றுக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் நாட் அ தெரபிஸ்ட். என்னால் இதுக்கு சொல்யூஷன் தர முடியாது. ஆனால் சஜஷன்ஸ், ஆறுதல் இதெல்லாம் நான் பயங்கரமாக பண்ணுவேன். சரி, நீங்கள் நம்பலாம். இப்போது என்னை நம்பி ஷேர் பண்ண ஒரு சில பேருக்கு என்னோடய ஆறுதலை நான் சொல்ல ரெடி ஆகிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு நோட் புக்கில் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சால் நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நாட் கான லை என்னென்னா, ஐ எம் வெரி worried about my mental health. I always overthink and won't share to anyone. I don't know how to solve this. Okay, ஃபர்ஸ்ட் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறீங்கோ அண்ட் இதை நினச்சி உங்களுக்கு ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது. இதை வெளில சொல்லவும் நீங்கள் விரும்பலை, ஆர் நீங்கள் இதை வெளில சொல்ல மாட்டீங்கோ. பட் இதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியலை. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இதை நான் மற்ற வாழ்க்கை சொல்லணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்குது. அந்த 2 சாய்ஸஸ்லேயும் டிசைட் பண்ண வேண்டிய மொத்த அதிகாரமும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் விஷயம், இது நான் மற்ற வாழ்க்கை சொன்னேன்னா அதில் என்னெல்லாம் கான்சிக்வன்ஸ் இருக்குது, நல்ல விஷயம் என்ன கெட்ட விஷயம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ஃப்ரெண்டுன்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதோட பின்விளைவுகள் ஜாஸ்தி இருக்கும். அதை பற்றியும் நீங்கள் நினைக்கணும். இப்போ ஓவர் திங்க் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் இதை மற்ற வாழ்க்கை சொல்லாமல் நானே இதை கையில் எடுத்து சரி பண்ணுவேன்னா, யூ ஆர் அமேசிங், சூப்பர். உங்ககிட்ட மட்டும்தான் உங்களோட ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. சும்மா மற்ற 2 வார்த்தை சொல்கிறதுனால எதுவும் ஆகிட போகிறது கிடையாது. இப்போ ஓவர் திங்க் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இது உங்களோட ப்ராப்ளம் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். பிகாஸ் யூ ஆர் நாட் அலோன். தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் அவுட் தேர். ஓவர் திங்க் பண்ணுறவா எக்கச்சக்கமாக இருக்கா, சஃபர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக இல்லை, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்டு, நம்மளோட தாட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஏராளமான விஷயம் நம்மளோட மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். ஓகே, இதை ஓவர் திங்க் பண்ணக்கூடிய பர்சனால் மட்டும்தான் இந்த மாதிரி நிமிஷத்துக்கு 1000 தாட்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சராசரி மனுஷன் ஹெல்த்தியாக இருக்கிறவன்
அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட வேணாம், 30 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் சும்மா கண்ணை மூடிட்டு அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. முடியாது. ஞானிகள் மட்டும்தான் எப்படி வளரிட்ட பாருங்கள, ஞானிகள் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஒரு 10 செகண்ட்ஸ் சும்மா கண்ணு மூடிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னா முடியாது. ஏதாவது ஒரு 2-3 தாட்ஸாவது கண்டிப்பாக வந்துட்டு போகும். அதில் கொஞ்சம் ஜாஸ்தி உங்களுக்கு வருது. இப்போது நிமிஷத்துக்கு வந்து ஒரு 1000 தாட்ஸ் வருதுன்னா, தயவு செஞ்சு ஒரு பேப்பர் பெண்ணை வச்சுன்னு எழுதிடுவோம். ஜேர்னலிங், ஸ்டார்ட் ஜேர்னலிங். இப்போ நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். நான் நினச்சா என்ன வேணாலும் நினைப்பேன். எக்கச்சக்கமாக யோசிச்சுட்டே இருப்பேன். அதை யோசித்து எழுதி 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 கை வலிச்சு போயிடும், போர் அடிச்சிடும். அதை பற்றி யோசிக்கிறத நான் நிறுத்திடுவேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஜேர்னல் பண்ணி பாருங்கள். என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ அதை வந்து பிகாஸ் சும்மா படுத்துண்டோ இல்லை உட்காந்துண்டோ அதை பற்றி நினச்சி கஷ்டத்துக்கு போய் ரொம்ப சுலபமான காரியம். அதை வந்து நம்ம பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து நம்மளை இட் கீப்ஸ் ஹாண்டிங் அஸ். ஓகே, ஸோ யூ ஸ்டார்ட் ரைட்டிங். மனசுக்குள்ளே என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ அதெல்லாம் எழுதுவோம். அதை எழுதி பேஜ் கணக்காக போட்டோம், 100 பேஜ் 200 பேஜ் போட்டோம். கை தான் உங்களுக்கு வந்து வலிக்கும், போர் அடிச்சு போயிடும், நீங்கள் நிறுத்திடுவீங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியும் என்னால் எழுத முடியாத பட்சத்தில், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கண்ணில் ஜலம் வந்துகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே எழுதுறதுலாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் நான் என்னோடய 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லேயே ரியலைஸ் பண்ணிட்டேன். பட் இட்ஸ் ஓகே, எழுதி பாருங்க, எழுதுங்கோ, உங்களுக்கு வந்து யூல் ஃபீல் பெட்டர். இல்லைனா வாக் போகும், ஒரு 10 மினிட்ஸ் சும்மா ஆற்றுலேயே இருந்தால் ஆற்றோடய வாக் போகும். மொட்டை மாடிக்கு போகலாம். ஏன்னா இந்த காலத்தில் யாரும் அவ்வளோவா மொட்டை மாடிக்கு போகிறதில்ல. நானும் இவ்வளோ வக்கனையாக பேசுகிறேன், பட் நானுமே மொட்டை மாடி போகிறதில்ல. ஸோ கோ ஃபார் அ வாக் அண்ட் ஸ்டார்ட் ஜர்னி. எப்போல்லாம் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் ஃபோன் நோட்ஸில் கூட யூ கேன் டைப் ஆர் யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங். முடி ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது, அதனால் போனி போட்டுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். அக்கா, நான் 2nd இயர் படிக்கிறேன். என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் வந்து பையன் போல இருக்க, பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேசினா பிடிக்க மாட்டேங்கிறது. நான் சீக்ரெட்டாக என் பிஎஃப்க்கு தெரியாமல் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேசுவேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என் மேலே லவ். நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணியிருக்கேன். என் பிஎஃப்க்கு தெரியாத. ஐம் வெரி சேட், வாட் டு டூ? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 2 பேரையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் காதல் அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்ம வந்து செலுத்த முடியும். 2 பேருக்கும் தரணும் அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியம். இன்னொன்று என்னென்னா, உன்னோட தாட்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க, யார் உனக்கு கரெக்டாக இருப்பா, யார் உனக்கு வேண்டாம், 2 பேரில் டிசைட் பண்ணணும். அது வந்து உன் கையில் தான் இருக்குது. இப்போது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறா நீ இவனோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான்னா, அது கொஞ்சம் அவன் மேலேயும் தப்பு இருக்கிற மாதிரி தான் தோன்றுறது. பட் ஐ கான்ட் ப்ரீஜட்ஜ் எனிதிங். அண்ட் இப்போது வந்து நீ நான் ஒரு அக்காவா அப்படி கன்சிடர் பண்ணுறேன்னா, நீ எனக்கு அக்கான்னு தான் சொல்லியிருக்க. ஸோ நீ நான் அப்படி தான் கன்சிடர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ சிஸ்டர், நீ தங்கையா நான் உனக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா, நீ 2 பேரோடையும் பேசுகிறத வந்து நிறுத்திடணும். சொல்கிறது ரொம்ப ஈஸி, அது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்போ நீ ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்துட்டு அந்த பையனை நீ வந்து கிஸ் பண்ணியிருக்கேன்னா, அது வந்து நீ பாய் ஃப்ரெண்டுக்கு பண்ண துரோகம் தான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது உனக்கு ஹர்ட் ஆகலாம். தயவு செஞ்சு நீ வந்து உண்மையை தெரிஞ்சுக்கோ. ஓகே, அந்த நிமிஷமே நீ வந்து தெரிஞ்சிருக்கணும் அது வந்து உண்மையான காதல் இல்லை. இந்த வயசில் அப்படி தான் இருக்கும். ஸோ நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க உன்னோட ஹார்மோன்ஸ், அதெல்லாம் யூ ஹேவ் எக்ஸ்ப்ளோர். அதை நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இதே நீ வந்து கண்டினியூ பண்ணேன்னு வச்சுக்கோயே, உன் பாய் ஃப்ரெண்டையும் கண்டினியூ பண்ணிட்டு இந்த பையனையும் நீ கண்டினியூ பண்ணேன்னா, அந்த 2 பசங்களை விட ஒன்று நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா உனக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது, மன நிம்மதி இருக்காது. ஏன்னா உனக்கே தெரியறதில்ல இது ஒரு மாதிரி இருக்குன்னு. சரி, ஏண்டா நம்ம இப்படி பண்ணுறோம், ரொம்ப கசப்பான வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு உனக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்து உனக்கு வரக்கூடாது. ஸோ நீ என் தங்கைனா நான் உன்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், யூ மஸ்ட் ஸ்டாப் டாக்கிங் டு போத் ஆஃப் தெம்.
2 பேரையும் நீ வந்து பிளாக் பண்ணிடணும். பிளாக் பண்ணுறது சைல்டிஷாக இருக்குது, பட் 2 பேரோடையும் பேசவே கூடாது. பிரேக்கப் வித் யுவர் பாய் ஃப்ரெண்ட். உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ உண்மையை சொல்லிவிட்டு பிரேக்கப் பண்ணிவிட, அந்த பையனோடையும் நீ வந்து டச்சில் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நீ வந்து உன் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணாமல் உன் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த பையனோட டச்சில் இருந்தேன்னா அது ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி அந்த பையனை கட் பண்ணிவிட்டு உன் பாய் ஃப்ரெண்டோட இருந்தேன்னா அதுவும் இஸ் நாட் குட். இப்போ நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்ட, உண்மையை சொல்லிட்ட, பிரேக்கப் பண்ணிட்ட, அந்த பையனையும் நீ பேசுகிறத நிறுத்திட்ட, கொஞ்ச நாள் கழித்து உன் பாய் ஃப்ரெண்ட் உன்கிட்ட வருவான், நீ பண்ணுறதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வருவான். அவன் மன்னிச்சிட்டான்றதுக்காக நீ திரும்ப அவன் கூட போய் சேரக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு பையன், நீயும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு ஏற்ற ஹார்மோன்ஸ் இருக்கும், ஒரு பையனுக்கு ஏற்ற ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த பையனுக்கு வந்து யாராவது சொல்லி புரிய வைக்கணும், இந்த மாதிரி ஆகிடுத்து, திரும்ப அந்த மாதிரி போகிறதுல அர்த்தம் இல்லைன்னு. அதே மாதிரி உன்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன், இந்த மாதிரி 2 பேரையும் நீ பிளாக் பண்ணிவிட்ட. பிளாக் மீன்ஸ் நாட் வாட்ஸ்அப் பிளாக், அந்த மாதிரி கிடையாது, மனசை விட்டு எடுத்துரு. 2 பேரோடையும் நீ பேசுகிறத நிறுத்திட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீ விழாமல் உன்னை நீ பார்த்துக்கோ. ஓகேவா? இது நீ வந்து தெரிஞ்சு பண்ணலை, இது வந்து ஒரு ட்ராப், இது வந்து ஒரு எலி பொறின்னு நம்ம நினச்சிக்கலாம். தெரியாமல் அந்த பொறிக்குள்ளே நீ போயிட்ட. இப்போ உன்னால் அந்த ட்ராப் விட்டு வெளில வர முடியாமல் கஷ்டப்பட்டுருக்க. அதுக்காக நீ என்ன பண்ணுனா 2 பேரோடையும் பேசுறதை நிறுத்து. இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் என்னால் தர முடியும். இதையும் மீறி உனக்கு கொஞ்சம் ஆலோசனைகள் வேணும்னா கண்டிப்பாக தெரப்பிஸ்ட் கிட்ட பேசு. ஏன்னா என்னால் 2 பேரோடையும் பேசாமல் இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதனால் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தெரப்பிஸ்ட் கிட்ட பேசு. ஆனால் 2 பேரோடையும் நீ வந்து ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணாது. ஓகே. தேர்டு, என்னோட ஃப்ரெண்ட் லவர் மேலே எனக்கு க்ரஷ் அக்கா, நைட் தூக்கம் வர மாட்டேங்கிறது. உன்னோட கேஸில் வந்து 2 சினாரியோஸ் எடுத்துக்கலாம். அக்கான்னு வரீங்கோ, ஸோ சொல்யூஷன் தராமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சினாரியோ, நான் ரொம்ப உத்தமி, நான் ரொம்ப நியாயஸ்தன், என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து லாயலாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி முந்திரி கொட்டை மாதிரி அவகிட்ட போய் சொல்லிடாத, ஆள் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குன்னு. ப்ளீஸ் என்னை தப்பாக மன்னிச்சுக்கோ, அந்த மாதிரி சொல்லிடாத. ஏன்னா அது கண்டிப்பாக அவளை ஹர்ட் பண்ணும். ப்ளஸ் அவள் வந்து உன்னை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாளோ அது மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அவள் தப்பாக நினச்சிப்பா. அண்ட் ஃபர்ஸ்ட் சினாரியோவே நான் வந்து கண்டினியூ பண்ணேன்னா உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டை வேறு வழியே இல்லாமல் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உனக்கு வந்து உன் ஃப்ரெண்டோட காண்டாக்டில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பையனையும் உனக்கு தெரியும். அந்த பையனை மேபி உனக்கு தெரிய வந்தது உன் ஃப்ரெண்ட்னால இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். பட் வேர் யூ கெட் டு மீட் ஹிம் மோர் வென் யூ ஆர் வித் யோர் ஃப்ரெண்ட், பிகாஸ் அஃப்கோர்ஸ் யூ போத் won't be hanging out alone, right? உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் யூ வில் பி ஹேங்கிங் அவுட் வித் him. ஸோ நீ இந்த இடத்துல உன்னோட ஃப்ரெண்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அவன் இருக்கான், உனக்கு ஆறுதல் சொல்லி இங்கே நான் தான் இருக்கேன். ஸோ நீ புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணை நீ வந்து அவாய்ட் பண்ணிவிடு. அண்ட் சொல்லாமல் அவாய்ட் பண்ணணும். சொல்லிவிட்டு நான் உன்னை அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா வேவே சொன்னேன்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்கும் மனசு கஷ்டமாயிடும். இப்போ வந்து மண்டே டு ஃப்ரைடே காலேஜோ ஸ்கூலோ என்னமோ தெரியல. ஓகே, மண்டே டு ஃப்ரைடே நீ வந்து அவளை மீட் பண்ணுறீன்னா அது வந்து குறைச்சிக்கோ. மண்டே டு தேர்ஸ்டே அப்படி குறைச்சிக்கோ, மண்டே டு வென்ஸ்டே குறைச்சிக்கோ, அப்புறமா ஃபுல்லாக குறைச்சிடு. அவளை நீ வந்து அவாய்ட் பண்ணுறது தான் சரி. ஏன்னா ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு மற்றவா மேலே வந்துடுதுன்னா அது போகவே போகாது. அந்த பர்சனை பார்க்குற வரைக்கும் அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருந்து தான் ஆகும். ஸோ உன்னால் அதை மாற்ற முடியாது. பட் என்ன மாற்றலான்னா, யூ கேன் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப், யூ கேன் டைவர்ட் யுவர் செல்ஃப், யூ கேன் அவாய்ட் தட் பர்சன். இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ, அந்த பையனை நீ வந்து உனக்கு அந்த பையன் மேலே க்ரஷ் இருக்குது, அந்த பையனுக்கு அது தெரிஞ்சு அவன் உனக்கு வேணும்ட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணுறான்னா அந்த மாதிரி ஒரு துரோகியை நீ உன் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது. இப்போ அவன் வந்து உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறான். அப்போ நீ நினச்சிப்பாரு, அந்த பையன் வந்து உனக்கு அட்டென்ஷன் உன்னோட அட்டென்ஷன் உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்குன்னு நினச்சி உன்னோட அட்டென்ஷன் சீக் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்கள் துரோகம் பண்ணி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அந்த பையன் உன்னை விட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஒன்ஸ் அ சீட்டர் இஸ் ஆல்வேஸ் அ சீட்டர். நோட் டவுன் திஸ். ஸோ அந்த பையன் உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறான்னா கண்டிப்பாக உனக்கும் துரோகம் பண்ணுவான். இதுதான் வந்து என்னோட செகண்ட் சினாரியோவாக நான் நினச்சிக்கிறேன். பட் இந்த மாதிரி இருக்காது, பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணை நீ வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை, நெக்ஸ்ட் ஒன்.
நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் எவ்ரிடே ஹேங் அவுட் பண்ணுவோம். எனக்கு அவனை பிடிக்கும். பட் அவன்கிட்ட சொல்லிட்டா என் கூட பேசாமல் இருப்பான்னு பயமாக இருக்கு. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ ஆம்பளையா பொம்பளையான்னு எனக்கு தெரியல. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பையனா? ஓ, அவன்கிட்ட. சரி, ஓகே. அப்போ நீ வந்து பொண்ணு. இப்போ உனக்கு உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவனோட நீ வெளில போயின்ட்டுருக்க, அவன்கிட்ட சொல்லிட்டா எங்கே அவங்க கூட பேசாமல் இருந்துருவானோன்னு பயமாக இருக்குது. புரியறது, இதெல்லாம் ரொம்ப நார்மல். ஆனால் நீ உன் மனசில் இருக்கிறத சொல்லி தான் ஆகணும். வெளில கொண்டு வந்து தான் ஆகணும். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. அவங்ககிட்ட நீ எவ்ரிடே ஹேங் அவுட் பண்ணுறேன்னா, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா நீ வந்து அவங்ககிட்ட சொல்லிடு. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு எப்போ அவன் மேலே ஒரு காதல் ஏற்படுதோ, உனக்கு எப்போ அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்போவே அழிஞ்செடுத்துனு. ஓகே, ஸோ உன் மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்ல. அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறது அவனோட இஷ்டம். இன்கேஸ் அவன் ஏற்றுக்கலைன்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு யூ ஷுட் மூவ் ஆன். வேறு வழியே இல்லை. அந்த பையனை விட்டு நீ வெளில வந்துடும். சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் கண்டிப்பாக பண்ணுறது கஷ்டம். ஆனால் வேறு வழி இல்லை இல்லையா? ஸோ மனசுக்குள்ளே வச்சுக்காத. தைரியத்தை வளர்த்துட்டு சொல்லிட்டேன்னா அவன் நெக்ஸ்ட் என்ன நடக்கிறதோ பெருமாள் கையில் விட்டு அவன் பார்த்துப்பான். ஓகே, நெக்ஸ்ட் ஐ லவ் யூ பூமி. பட் நீ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்க. லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்குள்ளே போவியா தெரியல, உன் நினைப்பாக இருக்குது. இதுக்கு நான் சொல்யூஷன் தரத்துக்கு முன்னாடி நான் இதுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பாக நான் ரிலேஷன்ஷிப்குள்ளே போக மாட்டேன். ஏன்னா என்னோட எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் வந்து எத்திக்ஸ்ன்றதை விட என்னோட வே ஆஃப் லிவிங் நான் வேறு மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அண்ட் இப்போ என்னோட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணுற ஸ்டேட்டில் நான் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லவ்லாம் பண்ண மாட்டேன். ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் நான் போக மாட்டேன். அதுக்குன்னு அது நான் தப்புன்னு சொல்ல, பட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஃபார் மீ. ஸோ கண்டிப்பாக நான் ரிலேஷன்ஷிப்குள்ளே போக மாட்டேன். எங்கள் காலத்தில் யாரை பார்க்குறாலோ அவளை தான் நான் வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பேன். அண்ட் இப்போ என்னோட சூழ்நிலை வந்து எனக்கு இப்போ ரொம்ப சரியே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து என் அம்மா போனதுலேருந்தே இன்னும் நான் அதுலேருந்து மீண்டு வரல. கண்டிப்பாக மீண்டு வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் இல்லை. அண்ட் எனக்கு இருக்கிறது என் அப்பா மட்டும்தான். அதனால் நான் ரிலேஷன்ஷிப்குள்ளே போக மாட்டேன். இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ ஐம் சாரி அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா என்னோட நாட் கோனா லைவ் மூலமாக இது நீங்கள் தெரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதையும் நீங்கள் நேர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ சொல்லியிருந்தாலும் இதே பதில் தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த சமயத்தில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அண்ட் பி கிரேட்ஃபுல் நாட் கோனா லைவில் சொல்லிட்டீங்கோ. அண்ட் என்னோடய பதில் இதுதான். ஐம் சாரி. பட் இதுக்கு என்ன சொல்யூஷன் என்னால் தர முடியும்? ஜேர்னலிங், வாக் போங்கோ, தெரப்பிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கோ. ஐ மீன் அந்த அளவுக்குலாம் மோசமாக இல்லை. ஜஸ்ட்டு உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லியிருக்கீங்கோ. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே வாழ்க்கை கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். ஸோ யா 9th ஏன்னா இவள் வந்து டிப்ரெஷனில் இருக்க மாதிரியோ இல்லை வந்து இது நினச்சி கஷ்டப்படுற மாதிரியோ போடலை. உன் நினப்பாக இருக்குன்னு தான் போட்டிருக்கா. அதனால் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இதுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். அக்கா, ஐம் 10th standard. மை பேரண்ட்ஸ் பீட் மீ எவ்ரி டே ஃபார் நாட் ஸ்டடிங் அண்ட் ஐ ஃபீல் லைக் டைங். ஷிட். இது சாகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபமாக சொல்ல முடியறதில்ல உனக்கு. இந்த மாதிரிலாம் பேசலாமா? நீ 10th படிச்சுட்டு ஐ ஃபீல் லைக் டைங்கா போட்டனா? எனக்கு புரியறது. உனக்கு வந்து அந்த அளவு கொடுமைகள், டொமெஸ்டிக் வயலன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு குழந்தைல அடிக்காதீங்க. ஏன்னா அவள் ஆல்ரெடி 10th standard படிச்சுட்டு இருக்கா. போர்டு எக்ஸாம் ப்ரெஷர் வேறு. இதில் நீங்கள் படிக்க மாட்டேங்கிறான்னு அடிச்சேன்னா அவளுக்கு வந்து எப்படி படிக்க முடியும்? அவளுக்கு அந்த ப்ரெஷர் தான் இன்னும் ஏறும். ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ட். இன்னும் அதை அடித்து ப்ரெஷரைஸ் பண்ணுறதுலாம் வேண்டாம். இட்ஸ் நாட் கோனா ஹெல்ப் தெம். இதை மட்டும் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீ 10th standard படிக்கிறேன்னு தெரியறது, படிக்க மாட்டேங்கிறேன்னு ஆற்றுல அடிக்கிறா. சரி, நீ படித்தாலுமே எனக்கு தெரிஞ்ச உங்கள் ஆற்றுல அடிப்பா. ஏன்னா இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லலை. இவ சொல்கிறத வச்சு பார்த்து நான் சொல்கிறேன். நீ வந்து 10th படிக்கிற, உனக்கு தெரியும்ல, நீ படிக்கணும் தானே. பட் எல்லாருக்குமே படிப்பு வராது. ஒரு சில பேருக்கு தான் படிப்பு வரும். இன்னொரு சில பேர் வேற ஒரு விஷயத்தில் திறமையாக இருப்பா.
உனக்கு வேறு வழி இல்லை கண்ணா, நீ படித்து தான் ஆகணும். நீ வந்து எப்படியாவது படிச்சிட, முன் வச்ச கால பின் வைக்காத. ஓகே, அப்படியும் உங்கள் ஆற்றுல அடிக்கிறானா, நீ வந்து ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இதை பற்றி பேசலாம், ஃப்ரீ ஹெல்ப்லைனுக்கு. அதுக்கு நான் அவளை போலீஸ்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடாத. உன் மனசில் இருக்கிறத அவகிட்ட ஷேர் பண்ண அவள் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுப்பா. ஓகே, ஹெல்ப்லைன் வேணால் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி பேசி இன்னொரு வாட்டி ஐ லைக் டையிங் ஐ லைக் பையிங்னா மூஞ்சிலே குத்திடுவேன். நெக்ஸ்ட் வருது பாரு, ஐ வாண்ட் டு டை. டோன்ட் சே தட். நம்ம வந்து பெருமாள் இவ்வளோ அழகான ஒரு உடம்பை நமக்கு கொடுத்துருக்கா, வாழ்க்கையை கொடுத்துருக்கானா சாகிறதுக்கு கிடையாது. நம்ம ஒன்று அவள் பெருமாளுக்கு டெடிகேட் பண்ணி வாழலாம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வாழலாம். அப்படி இல்லைன்னா த லீஸ்ட் பேரண்ட்ஸையாவது பெருமைப்படுத்துங்கோ. இந்த மாதிரி சாகிறது அப்படின்னு ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கெல்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்கோ. சூசைடல் ஹெல்ப்லைன் நான் போடுறேன், ஃபோன் பண்ணி பேசுவோம். பிகாஸ் யூ ஷுட் லிவ், யூ ஷுட் நோ யுவர் இம்பார்ட்டன்ஸ். ஒருத்தரையும் பெருமாள் வந்து காரியம் இல்லாமல் படைச்சிருக்க மாட்டார். தேர்ஸ் அ ரீசன் ஃபார் எவ்ரி திங். எல்லாரோட பிறப்புக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் முடிஞ்சாதான் அவள் வந்து இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும். இப்போவே நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு டை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதோ இல்லாமல் அதை அஃபர்ம் வேறு பண்ணிட்டு டைப் வேறு பண்ணுறீங்கோ, அதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம். பண்ணாதீங்கோ. உங்களுக்கு ஹெல்ப்லைன் இருக்குது, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசுங்க, உங்கள் ப்ராப்ளமை சொல்லுங்க. ஓகே, அதையும் மீறி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறதுனா டாக் டு அ தெரபிஸ்ட், அவகிட்டையும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சூசைடு ஹெல்ப்லைன் யூ ஷுட் ட்ரை. 2 பேருக்கும் சொல்கிறேன், அந்த 10வது படிக்கிற பொண்ணுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஐ வாண்ட் டு டை சொன்ன வாழ்க்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி பேசு. அண்ட் அந்த 10வது படிக்கிற பொண்ணு வேண்டாம், ஃபீல் பண்ணாத, ஆற்றுல அடித்தா பொறுத்துக்கோ. அது இப்போதைக்கு அவ்வளோதான் முடியும். எக்ஸ்ட்ரீமாக போகிறதுனா போலீஸ்கிட்ட தான் சொல்லணும், சாரி. பட் ஃபஸ்ட்டே உங்கள் அப்பா அம்மாவை போலீஸ்கிட்ட மாட்டி விடாத. ஏன்னா அவளுமே தெரியாது இந்த காலத்தில் அந்தளவுக்கு, ஐ மீன் அவள் அந்த ஜென்ரேஷனில் இருந்தவா. ஸோ அவ்வளோவா அவேர்னஸ் இருக்காது. பசங்களை அடித்து வளர்த்தாதான் நன்னா படிப்பா அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அவளையும் குத்தம் சொல்ல முடியாது. ஓகே, நீ வந்து ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி பேசு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எனக்கு வந்த NGL, my boyfriend treats me bad every day, but I love him so much and don't want to leave him. He can torture me to death, I don't care. ஒன்று சொல்லட்டுமா, இதுக்கு பேர் லவ் கிடையாது, இதுக்கு பேர் வந்து ஒப்சஷன். ஒருத்தரை நீ விரும்புகிறவா உன்னை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா, அதையும் மீறி அவள் என்னை டார்ச்சர் பண்ணிட்டோம், நான் செத்தாலும் பரவாயில்ல, அவள் என்னை டார்ச்சர் பண்ணிட்டோன்னா ஏன் உன்னை நீ அவ்வளோ ஈஸியாக விட்டு தர? நீ எவ்வளோ ப்ரெஷியஸ் தெரியுமா? உனக்கு வந்து நீ அவ்வளோ ஈஸியாக போயிட்டியா? எவனோ ஒருத்தன் வந்து உன்னை கொடுமைப்படுத்தி, நீ செத்தாலும் பரவாயில்ல அவன் கொடுமைப்படுத்திட்டு எனக்கு அவன் தான் வேணும்னா ஏன் இப்படி இருக்க? உனக்கு அவன் தேவை கிடையாது. அவனால் உன்னோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, உன்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் அழியிறது. எவனோ ஒருத்தனுக்காக நீ எதுக்கு இது கொடுக்குற? உங்கள் அப்பா அம்மா உன்னை இதுக்காக பெற்றிருக்கா கிடையாது. நீ வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும், உனக்குன்னு நிறைய சாதிக்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பையனுக்காக அவனை டார்ச்சர் பண்ணுறான்னா எதுக்காக அப்படி பண்ணுற? டோன்ட் டூ தட். நிறைய பேர் இந்த மாதிரி கண்மூடித்தனமாக லவ் பண்ணுறீங்கோ, வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம், ப்ளீஸ். நீ இதில் நான் அக்கான்னு சொல்லலை, ஸோ என்னால் அட்வைஸ் தர முடியும். நீ அக்கா சொல்லனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிவிடு. தேவையில்லை. கண்டிப்பாக உன்னை அடிக்கிறவன் உனக்கு தேவை கிடையாது. அவன்லாம் மனுஷனே கிடையாது. நீ வந்து he can torture me to death அப்படின்னு போடுறேன்னா எந்த அளவுக்கு அவன் பேருக்கணும் நீயே யோசிச்சு பாரு. ஸோ கண்டிப்பாக உனக்கு அவன் தேவை கிடையாது. அதே மீறி அவனை மறக்கிறதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா தெரபிஸ்ட். ஓகே, அவன் நான் செத்தாலும் பரவாயில்ல அவன் கூட தான் இருப்பேனா? நோ, தெரிஞ்சுக்கோ, இட்ஸ் நாட் லவ், இட்ஸ் ஆப்செஷன். இட்ஸ் ஆப்செஷன். அடிக்ஷன். இப்போ ஒரு பையன் ஸ்மோக் பண்ணுறான், உனக்கு ஸ்மோக் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஸ்மோக் பண்ணுறது எந்த அளவுக்கு அவனுக்கு ப்ளஷர் கொடுக்குதோ அந்த அளவுக்கு அவனுக்கு தான் ஆபத்து. ஸோ நீ வந்து செத்தாலும் பரவாயில்ல அவன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டோம் அந்த மாதிரிலாம் நீ இருக்காத. உனக்கு வந்து அதெல்லாம் தேவை கிடையாது. உனக்கு இதை விட பெட்டரான ஆள் வந்து உனக்கு கிடைப்பா, என்னோட ஆசீர்வாதம். ஸோ இவனை விட்டு நீ கண்டிப்பாக வரணும். வரலைன்னா அடுத்த நாட் கான லைஃப் போடுவேன். அந்த உன்னோட அப்டேட் தரலைன்னா நானே உன்னோட அட்ரஸை கண்டுபிடிச்சு உனக்கு பல்லாமல் ஒன்று விடுவேன். சும்மா சொன்ன அப்படிலாம் பண்ண மாட்டேன். பட் கண்டிப்பாக அவனை விட்டு நீ வரணும். ஓகே, அண்ட் டாக் டு தெரபிஸ்ட். ஓகே, லாஸ்ட் நாட் கான லை. என்னோட இந்த வீடியோவை இந்த கடைசி நாட் கான லையை விட்டு
ஐ மீன் கடைசி நாட் கானா லைல வந்த மெசேஜை வச்சு நான் முடிக்க போகிறேன். கடைசியாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சவா, நான் ஐம் குட், ஹாவ் அ கிரேட் டே மை ஃப்ரெண்ட். ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாளைக்கும் நிறைய நாட் கோனா லைவ் மெசேஜஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்ததுன்னா நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். Thank you so much for watching this video. If you guys did, smash that like button and we'll see you all on more such amazing vlogs. Bye.